மலச்சிக்கலுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிறது, நீர்த்தன்மையே சுத்தமாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே மலம் இறுக ஆரம்பிக்கும். பெருங்குடல்லேருந்து மலக்குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரச்சனைகளுக்கான விஷயம்தான் இந்த மலச்சிக்கலுக்கான காரணமே. நீர் சத்து நார் சத்து ரெண்டுமே சரியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கலே வராது. அந்த நீராவி உள்ளே போய் அந்த மலத்தை இறுகி இருக்கக்கூடிய மலத்தை லூஸ் பண்ணி அதை கொஞ்சம் மழை வெளியேற்றுறதுக்கான அந்த ஃபேக்டர் கொடுக்கறதுனால தான் அங்கே டீ குடித்தா மலம் போகிறதும், காஃபி குடித்தா மலம் போகிறதுங்கிற மைண்ட் செட்டும், சுடுதண்ணி குடித்தா மலம் போகிறதுங்கிற மைண்ட் செட்டும் அங்கே தான் ஆரம்பிக்குது. நாள்பட்ட மலச்சிக்கல் எப்படி அவங்களுக்கு இது ஒரு பெரிய நோயாக மாறுது, மோஷனே போக முடியாமல் சிரமப்படுறது, மோஷன் போனாலும் மலம் முழுமையாக வெளியேற முடியாமல் அந்த இடத்துல இருந்து அவஸ்தைப்படுறது, இந்த மலச்சிக்கலால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறது, இந்த உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால நம்ம எப்பவுமே ஒரு எரிச்சல் உணர்வோடவே இருக்குது, மலச்சிக்கலுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிறது. இதுக்கான முழுமையான தீர்வு என்ன, அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, என்ன உணவுகள் சாப்பிடணும், என்ன உணவுகள் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான புரிதலை உருவாக்குறதுக்கு தான் இந்த பதிவு. அனைவருக்கும் வணக்கம். பகலவன் ஹெல்த் சென்டர்லேருந்து உங்கள் ஹீலர் சக்திவேல் யுவராஜ். முதல்ல மலம் எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றீங்க, வாயில் போட்டு மென்று முழுங்குறீங்க, இறைப்பைக்கு போகுது. இறைப்பை தனக்கு இந்த உடலுக்கு என்ன சத்து வேணுமோ அதை எடுத்துக்கும். அதை எடுத்துட்டு செரிச்சதுக்கப்புறம் இறைப்பையில மெரும்பான்மையாக செரிமானமும் சத்து எடுக்கிறதும் நடக்கும். அடுத்தது சிறுகுடல் போனதுக்கப்புறம் அது முழுமையான சத்துக்களை உரிய ஆரம்பிக்கும். அடுத்தது அதை தாண்டி பெருங்குடலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம இந்த உணவு கழிவுகள் இருக்கு இல்லையா, இந்த உணவு கழிவுகளோட ரியாக்ட் ஆகி அதை மலமாக மாற்றும். பெருகுடல் இதில் இருக்கக்கூடிய அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நீரை முழுமையாக வெளியெடுக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே பெருங்குடல் தாண்டி மலக்குடலில் ஸ்டோர் ஆகும். மலக்குடலில் பார்த்தீங்க அப்படின்னா மியூக்கஸ் மெம்பரன், அதாவது ஒரு சளி சவ்வு படலம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மாடுலாம் சாணி போட்டுதுன்னா பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சளி மாதிரி நிற்கும். அதுதான் மியூக்கஸ் மெம்பரன்ங்கிறது. அந்த சளி சவ்வு படலம் தான் அந்த மலம் முழுமையாக வழுக்கிக்கிட்டு வெளியே விடுறதுக்கான ஒரு லேயர். அதுதான் சளி மாதிரியான ஒரு லேயர். ஸோ இதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடியது. அப்போது இங்கே பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, சிறுகுடலை தாண்டி வரக்கூடிய அந்த உணவு பெருங்குடலில் மலமாக மாறுது இல்லையா. பெருங்குடலில் மலமாக மாறும்போது அங்கே பாக்டீரியாஸ் கூட சேர்ந்து ரியாக்ஷன் நடக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஃபீக்கல் சப்ஸ்டன்ஸ், அந்த மலம் சொல்லக்கூடிய அந்த பொருள் நீர்த்தன்மையே சுத்தமாக இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறப்ப அங்கே மலம் இறுக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இந்த நார் சத்து நீர் சத்து உள்ள உணவுகளை சாப்பிடாதவங்களுக்கு பெருங்குடல் இருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நீர் பற்றாக்குறையினால அங்கே மலம் இறுக ஆரம்பிக்கும். இறுக ஆரம்பிக்கிறதுனால அங்கே உஷ்ணம் அதிகரிக்கும். அப்போ மலமும் உஷ்ணத்தோட கீழே இறங்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மலக்குடலில் தேங்கும் போது அந்த மேலே ஒரு சளி லேயர் இருக்கும் இல்லையா, மியூக்கஸ் மெம்பரன்ங்கிற ஒரு சளி லேயர் இருக்கு இல்லையா, அந்த சளி லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கூலிங்கான லேயர் தான். இப்போ மழை இறுகி வரும்போது அந்த மியூக்கஸ் மெம்பரான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கரைய ஆரம்பிச்சிடும். கரைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் மியூக்கஸ் மெம்பரானே இல்லாமல் போயிடும். அப்போ இல்லாமல் போகும்போது மலம் வலிக்கிட்டு வெளியே வராமல் அங்கேயே அங்கங்கே கட்டியாக தேங்கி நின்றது. மலம் போனாலும் முழுசாக வராது, மலத்துக்கான மருந்து எடுத்தாலும் முழுசாக வெளியேறாது. காரணம் என்னென்னா, பெருங்குடல்லேருந்து மலக்குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரச்சனைகளுக்கான விஷயம்தான் இந்த மலச்சிக்கலுக்கான காரணமே. ஸோ அடிப்படையில் புரிஞ்சுக்கோங்க, நம்மக்கிட்ட எங்கே தவறு நடக்குது அப்படின்னா பெருகுடல் டு மலக்குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம மலச்சிக்கல்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு உணவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நீர் காய்கறிகள் உணவும் நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளும், நீர் சத்து நார் சத்து ரெண்டுமே சரியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கலே வராது. சரியான டயத்துக்கு தண்ணி குடிக்கிறது, பசி எடுத்த நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான உடலுக்கு தேவையான தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் சரியாக செஞ்சோம்னாலே போதும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஜூஸஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கனாலும் மலம் அந்த தண்ணி போய் நீர் சத்து போய் சேர மலம் இறுகின மலம் எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடித்தாங்க அப்படின்னா மலம், ஏன்னா கொஞ்சம் உஷ்ணமான நீர் உள்ளே போகும்போது இந்த நீராவி இருக்கு இல்லையா, இந்த நீராவி போய் படும் போகுதும் அங்கே இருக்கக்கூடிய இறுகி இருக்கக்கூடிய மலங்கள் கொஞ்சம் அப்படியே மைல்டாக தளர்வாக ஆரம்பிக்கும். அது ஈஸியாக மலத்தை வெளியே தள்ளும்.
அதனால தான் நிறைய பேருக்கு வந்து சுடுதண்ணி குடிச்ச உடனே மலம் நல்லா ஃப்ரீயாக போகிறது, காஃபி குடிச்ச ஒரு டம்ளர் காஃபி குடிச்சாதான் எனக்கு மோஷன் போகுறதுங்கிறது எல்லாமே அந்த நீராவி உள்ளே போய் அந்த மலத்தை இறுகி இருக்கக்கூடிய மலத்தை லூஸ் பண்ணி அதை கொஞ்சம் மலம் வெளியேற்றுறதுக்கான அந்த ஃபேக்டர் கொடுக்கறதுனால தான் அங்கே டீ குடித்தா மலம் போகிறதும், காஃபி குடித்தா மலம் போகிறதுங்கிற மைண்ட் செட்டும், சுடுதண்ணி குடித்தா மலம் போகிறதுங்கிற மைண்ட் செட்டும் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நம்ம சரியான உணவு பழக்கங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மலச்சிக்கல் சார்ந்த ஒரு தொந்தரவே இல்லாமல் இருக்கலாம். சரி, நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடுக்கா பொடி சாப்பிடுவாங்க, நிலாவர பொடி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு மலம் தேங்குது பார்த்தீங்களா, அப்போதைக்கு தேங்கி இருக்கு இல்லையா, அந்த மலத்தை மட்டும்தான் அது வெளியே எடுக்கணுமே ஒழிய நிலாவாரையும் கடுக்கா பொடியும் 100% பர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்காது. அது டெம்பரரி சொல்யூஷன் மட்டும்தான். அப்போதைக்கு தங்கி இருக்கிறத இப்போ இன்னைக்கு நிலாவர பொடி நைட்டு சாப்பிட்றாங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு காலைல நல்லா போகும், அடுத்த நாள் நிலாவரை பொடி சாப்பிடலாம் அதுக்கு அடுத்த நாள் மலமே வராது. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். இது காரணம் என்னன்னா இது அப்போதைக்கு மட்டும்தான் வெளியே தள்ளி விடுதே ஒழிய நீங்கள் அடிப்படை உணவை நீங்கள் மாற்றவே இல்லையே, மாற்றியிருந்தா அங்கே கொஞ்சம் வேலை குறைஞ்சிருக்கும். அப்போ என்ன அப்படின்னா நீர்க்காய்கறி உள்ள உணவுகள், பழங்கள், ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு இதெல்லாம் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வெதுவெதுப்பான சுடு தண்ணி குடிங்க. ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான ஒரு 100 ml டம்ளரில் இல்லை ஒரு அந்த மாதிரி வந்து வெதுவெதுப்பான சுடு தண்ணி குடிச்சிங்கனாலும் மழை இறுகின மழைலாம் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். உணவுன்னு பார்க்குறப்ப மேக்ஸிமம் வந்து பாரம்பரிய அரிசிகள் அது மாதிரி மாறிட்டு அது கூட காய்கறி பொரியல், நீர் காய்கறி பொரியல், நாட்டு காய்கறிகள் அதிகமாக வச்சு சாப்பிட்றது, புளி ரசம் சேர்த்தாம நெல்லிக்காய் ரசம் சேர்த்துறது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எடுத்த மோர் அதிகமாக சாப்பிட்றது, வெண்ணெய் அதிகமாக சாப்பிட்றது, உணவுகளை நெய்யை உருக்கி குறிப்பாக நாட்டு மாட்டு நெய், எருமை நெய், இல்லை அட்லீஸ்ட் சாதாரண பசுமாட்டு நெய், கலப்படமான நெய், கடை நெய்லாம் நான் சொல்லவே இல்லை. அந்த நெய்யை உருக்கி உணவுல போட்டு சாப்பிட்டாலே மழை நல்லா ஃப்ரீயாகும். நெய் பசை உள்ளே போகும்போது அந்த உணவு வந்து மலக்குடல்லேருந்து ஐ மீன் சிறுகுடல் பெருகுடல்லேருந்து அந்த வலிக்கு அதை வெளியே வரத்துக்கு அந்த வளவளப்பை கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அது எதுக்குமே நெய்க்கெலாம் எனக்கு வாங்குறதுக்கு பட்ஜெட்டே இல்லைன்னா அட்லீஸ்ட் நல்லெண்ணெய், பியூர் நல்லெண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின கருப்பட்டி போட்டு இல்லாட்டினா குண்டு வெல்லம் போட்டு ஆட்டினா நல்லெண்ணெயை வாங்கிட்டு வந்து அதை உணவில் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டா கூட, முதவாய் சாப்பிடும்போது சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனைங்கிறது படிப்படியாக குறையும். நாள்பட்ட மலச்சிக்கலுக்கு மருத்துவம் தான் தீர்வு. சின்னதாக மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு கிளியராகி போயிடும். நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு மருத்துவம், மருந்து இதெல்லாம் எடுத்துக்கும் போது மட்டும்தான் இதுலேருந்து 100% வெளியே வர முடியும். ஏன்னா அந்த மலக்குடலுக்கு கூடிய சளிசவு படலம் காலியாக இருக்கும், பெருகுடல் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த இடத்துக்கு வேணுங்கிற நீரை கொடுக்கணும், மலக்குடலுக்கு கூடிய சளிசவு படலத்தை உருவாக்கணும். இந்த மருந்துகளை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வு. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நல்ல தகவல்களுக்கு நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.